உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தாதான் நீங்கள் அனைத்து விதமான சுகபோக நிகழ்ச்சிகளை நீங்க அனுபவிக்க முடியும். சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். அதே போல ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா பலமா இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் எப்பவுமே கண்டிப்பா இருக்கும். அதே போல உடல்நிலை சார்ந்த விஷயங்களை நிறைய பேருக்கு தொந்தரவு வர்றதுக்கு காரணம் அந்த சுக்கிரன் சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்கும்போது அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில பயிற்சி ஆவார். அந்த பயிற்சி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவான் வருகின்ற மே மாதம் 31ஆம் தேதி மேஷ ராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த மேஷ ராசிகளை இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அடுத்த ஒரு மாத காலம், அதாவது 30 நாட்கள், ஜூன் மாதம் 30 வரைக்கும் மேஷ ராசியில இருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அதுல என்ன நன்மைகள் நடக்க போகுது, என்ன தீமைகள் நடக்க போகுது, என்னென்ன வரவுகள் இருக்கும், என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பெருமை என்னன்னா, குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள். வேலை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உழைப்பை செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உழைச்சி குடும்பத்தை பார்த்துக்கக்கூடியவர்கள். வீடு, வண்டி, வாகனம் சொல்லி எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நம்மளுக்கு கிடைக்கணும், வாழ்க்கையில அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணணும், கூட பிறந்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. இந்த ரிஷபராசி என்பதற்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சியார். ஒரு மாசம் அந்த இடத்துல இருக்க போறாரு. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குன்னா சூப்பரா இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ரிஷப ராசி என்பது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய விஷயங்களை யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த சுக்கிர பகவான் இருக்கார். அப்ப என்ன பண்ணலாம்? தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் பிளான் பண்ணுங்க, என்னென்னலாம் செய்யலாம். முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இந்த மாதம் நம்ம தொழிலுடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், பணத்தை எங்கெங்கிருந்து நம்ம பெறட்டலாம், பணம் எங்கெங்க வாங்கலாம், எங்கெங்க வர வேண்டி இருக்கு, வராத பணம் எதா இருக்கா, முதல்ல ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்க பிளானை பண்ணுங்க. அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகளை நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டா, இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முதலீடுகளா இருக்கும். அப்ப பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாசம் நீங்க ஏதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, புதுசா ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றது, இல்ல புதுசா ஏதாவது நீங்க விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செய்யலாம். இல்ல ஒரு ஸ்டாக் இறக்கி வைக்கலாம், ஸ்டாக்கை சேல் பண்றதுக்காக வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா இந்த மாதம் கொடுக்க போறாரு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு காருக்கான யோசனை வரும், ஒரு வீடு வாங்குறதுக்கான யோசனை வரும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடை நல்லபடியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான். எங்க சார் பணம் தான் சார் பிரச்சனை, பணம் வர வேண்டி இருக்கு, வரல, அது எல்லாமே ஒரு கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா, இடம் மாற்றம் பண்றது சிறப்பு, வீடு மாற்றம் பண்றது சிறப்பு. அப்ப இடம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா, வேலையில இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா நிறைய ரிஷபராசி என்பது உழைச்சு தேஞ்சு போனோம். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பா இந்த மாதம் என்ன பண்ணுங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்க. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெளியூர் மாற்றமாக இருந்தால் சிறப்பு. இல்லை சார் எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. ஏன்னா அந்த வயது ஆக ஆக என்னால உழைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் ரிஷபராசி என்பது தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்க பக்கத்துல ஏதாவது, நீங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல வேற ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு மாறி போறது நல்லது.
உங்களால முடியும் அப்படின்னா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ட்ரை பண்றது மிக மிக விசேஷம். கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். என்னன்னா ஃபாரின் போறீங்க அப்படின்னா நீங்க ஃபாரின் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ற மாதிரி தான் அது சேஃபா இருங்க. தேவையில்லாம பணம் செலவு பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசைகள் அதிகமாகும் போது என்ன ஆகும், அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்க இவ்வளவு பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு ஏதாவது சொல்லும்போது என்ன ஆகும், நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்குமே, சரி இது ஒரு ட்ரை பண்ணுமே வெளியில கடன் வாங்கி மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. இயற்கையா உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஆபீஸ் இருந்து வெளிநாடு அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பு. இதை விட ஒரு சிறப்பான வாய்ப்பு ரிஷபராசி என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா எடுத்துங்க. கண்டிப்பா அங்க போகணும்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நல்ல ஒரு சம்பள உயர்வெல்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பகவான் ஒரு ராசியாதிபதியே. அப்ப ராசியாதிபதியா இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இது. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களை சூப்பரா பிளான் பண்ணலாம். நீண்ட காலமாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல ஏதாவது ஒரு ஜோசியரை பாருங்க. என்ன பிரச்சனை, ஏன் ஆகலை, என்ன காரணம், இதுக்கான வழிபாடு என்ன, இதுக்கான பரிகாரங்கள் என்ன, ஏதாவது தோஷங்கள் இருக்கா, இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அப்படி பார்த்துட்டு நீங்க எப்ப திருமணம் நடக்கும். நிறைய ஜாதகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, திருமணம் காலம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு 22 வயசு ஆச்சு, நாங்க இப்பயே வரேன்னு பாக்குறோம். அந்த ஜாதக அமைப்புல 25 வயசுக்கு மேலதான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும், 28 வயசுலதான் கல்யாணம் ஆகும். அப்ப எப்படி நடக்கும், நடக்காது. அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்தோடனே 28 வயசுல நீங்க போய் ஜாதகம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்ப அவருக்கு 30 வயசுலதான் நடக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்ல 24 வயசுலயே நடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது என்ன ஆகுனா அவருக்கு திருமணம் லேட்டு தான் ஆகும். அப்ப அதெல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு நீங்க அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, குழந்தை இல்லை சார், 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கூட இருக்கட்டும், ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு உடம்புல, அதனால என்ன பாதிப்பு, நீங்க எதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதனால தான் சொன்னேன், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கிரன் தான் காரணம். அவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட காலம் உடல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. நீங்க இந்த காலகட்டத்தில் போய் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு தெரியும், அதன் மூலமாக என்ன மருத்துவம் எடுத்துக்கலாம் தெரிஞ்சு அந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. நீண்ட காலமாக பணம் வராதவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம். அதுக்கு மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. ஏன்னா சுயஜாதத்தை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வருமா வராதான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செய்கிறது மிக மிக சிறப்பு. இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.